ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் காலைல எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தூத்துக்குடியில ஒரு பொண்ணை டிவிக்கு பசங்க ரேப் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருந்தாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணாங்க இல்லையா, அப்பவும் என்னை அதை பத்தி பேச சொன்னாங்க. நானும் கமெண்ட் திருப்பி ரிப்ளை எல்லாம் போட்டேன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன பிள்ளைய அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரளால ஒரு 1.5 வயசு பிள்ளை, அதோட உடம்புல 52 இடத்துல தாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் இவர் பேச சொல்லல. தமிழ்நாட்டுல நடந்த டிவிகே மூலியமா நடந்த அதை பத்தி மட்டும் பேச சொல்றாரு. டிவிகே ஆட்சியில என்ன நடக்குது அதை பத்தி பேசுங்க. ஏன் அந்த குழந்தைய பத்தி எல்லாம் பேச சொல்லிருக்கலாமே? இல்ல இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துல வேற எதுவுமே நடக்கலையா? போன தடவை நீங்க சொன்ன மாதிரி நான் கோயம்புத்தூர் கேஸ்ல பேசியிருந்தேன்னா அவங்க அம்மாவே தண்ணி அடிச்சுட்டு தான் படுத்து கிடந்தேன்னு ஒத்துக்குச்சு. இதை பத்தி நான் பேசியிருந்தேன்னா என்ன எல்லாரும் கழுவி ஊத்திருக்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு சமுதாய அக்கறை அப்படிங்கறது இருக்குதா? எங்க நடந்தாலும் பேசு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லனா டிவிக்கேல மட்டும் என்ன நடக்குது அதை பத்தி பெருமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? உடனே பண்ண மாயாஜலமா, மேஜிக் மேனை கொண்டு வந்து வச்சிருக்கோம். நான் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டேன், தற்கொலைன்னு சொல்லி நம்ம சிஎம் நான் பேசினத. அதுக்கும் ஒரு கீழே தற்கொலைனா இனிமே தற்கொலை போட்டா டெலிட் பண்ண போறது இல்ல, கீழே பேசின ரிப்ளை பண்ணிட்டு போறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த தற்கொலைன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு தலைவன் யாரா வேணா இருக்கலாம், மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரா ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அசிங்கமா பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இப்பதான் ஜேம்ஸ்னு ஒரு ஆள் உள்ள போனாரு. சோசியல்